Taste the Daily. ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் மாணவ செல்வங்கள் பரிதவித்து வரும் நிலையில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பதற்கேற்ப ஒவ்வொருவருக்கும் கல்விதான் பெருஞ்செல்வம் என்பதை வள்ளுவரின் அடியொற்றி அதிமுக ஆட்சி காலம் முழுவதும் உரிய முறையில் தமிழக மாணவ மாணவிகளுக்கு கல்வி போதிப்பதையே தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா சுமார் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியது இன்றளவும் வரலாற்று சாதனையாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். 2021இல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் பல்வேறு வகைகளில் கல்வித்துறையை சீரழித்து வருவதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்றும், அதேபோல் துறைகள் தோறும் காலி பணியிடங்களும் அதிகரித்துள்ளதாகவும் சாடியுள்ளார். 5154 தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்து அதன் மூலம் மாணவர் கற்றல் நலன் பாதுகாக்கப்படுவதாக ஸ்டாலினின் திமுக அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்ததை அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த ஆண்டு 5154 காலி பணியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தற்காலிக ஆசிரியர்கள் முன்னதாகவே பணியில் இருந்து விடுவிக்கப்படுவதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும், மாணவர்களின் கல்வி தரம் குறைவதாகவும் ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுவதையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு கட்சி சார்புள்ள தனியார் நாளிதழுக்கு ஆண்டுதோறும் தலா 2800% சந்தா வசூலிக்க அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழகம் முழுவதும் வசூல் செய்த பணத்தை உடனடியாக அவர்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். எனவே இனியாவது பள்ளி கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் இந்த ஆண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியவர்களில் இருந்தே காலியாக உள்ள 5154 பணியிடங்களை முழுமையாக நிரப்பிட வேண்டும் என்றும், இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என்றும் ஸ்டாலினின் விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.